தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும். மே 1 வரை நிலவும் அதிக வெப்பநிலையால் அசௌகரியம் ஏற்படலாம் என வானிலை ஆய்வு மையம் தகவல். அரசு மருத்துவமனைகளில் ஹீட் ஸ்ட்ரோக் என்ற சிறப்பு வார்டு அமைக்க தமிழக பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். ஹீட் ஸ்ட்ரோக்கால் உயிரிழப்புகளை தடுக்கும் வகையில் மாவட்ட சுகாதாரத்துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தல். அனைத்து அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் மாநகராட்சி சுகாதார நிலையங்களில் ORS கரைசல் இலவசமாக வழங்க வேண்டும். வெப்ப அலை காரணமாக மக்களுக்கு நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படுவதை தடுக்க தமிழக பொது சுகாதாரத்துறை உத்தரவு. வெயில் காரணமாக குடிநீர் கேன் விற்பனை அதிகரித்துள்ள நிலையில் தரமில்லாத குடிநீர் விற்பனையில் ஈடுபட்டால் 5000 ரூபாய் அபராதம். நிறுவனத்தின் பெயர், தயாரிப்பு மற்றும் காலாவதி தேதிகள் முறையாக இடம்பெற வேண்டும் என்றும் தமிழக சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். கோடை வெயில் தாக்கம் வாட்டி வதைத்து வரும் நிலையில் ஏப்ரல் 30ஆம் தேதி முதல் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் மழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரியில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ராஜஸ்தான் மாநிலம் ஹார்மரில் 115 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. வரும் நாட்களில் மேலும் வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என வானிலை மையம் தகவல். கேரள மாநிலத்தில் 15 நிமிடங்கள் முதல் 30 நிமிடங்கள் வரை மின்வெட்டு அமல்படுத்தப்படும் என கேரள மின் வாரியம் அறிவிப்பு. மாலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரை மின் பயன்பாட்டை மக்கள் குறைத்துக் கொள்ளவும் வேண்டுகோள். ஊத்தங்கரை அருகே தண்ணீர் டேங்கை உடைத்த திமுக நிர்வாகிகள் அட்டூழியம். சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு வாக்களிக்கவில்லை என கூறி அராஜகம். வேட்பு மனுக்களில் சொத்து விவரங்களை மறைத்ததாக கூறி அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், CV சண்முகம் ஆகியோருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு. வருமான வரித்துறை விசாரணைக்கு உத்தரவிட கோரிய வழக்குகளை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தவிக தலைவர் விஜயின் வேட்புமனுவில் குறிப்பிடப்பட்டுள்ள விவரங்களை ஆய்வு செய்ய கோரி தொடரப்பட்ட வழக்கு. வழக்கு விசாரணைக்கு ஏற்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி. புதுச்சேரியில் CBSE பாடத்திட்டத்தில் பிரெஞ்சு மொழி பாடத்தை நீக்கிவிட்டு ஹிந்தி மொழியை திணிப்பதாக திமுக குற்றச்சாட்டு. ஹிந்தியை திணிப்பதாக குற்றம் சாட்டி புதுச்சேரியில் திமுக சார்பில் போராட்டம் அறிவிப்பு. கொடைக்கானலில் நடைபயிற்சி முடிந்து திரும்பிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பூங்கொத்து கொடுத்து வணக்கம் சொன்ன சிறுமி. குடிநீர் தேக்கத்தை சுற்றி பார்த்துவிட்டு வந்தபோது பொதுமக்களை சந்தித்து பேசி மகிழ்ந்தார். தாவேகாவால் தான் வாக்கு சதவீதம் கூடியது என்பது அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பது போல் உள்ளது என அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம்.
விஜய் வெளியிட்டுள்ள அமைச்சரவை பட்டியல் இல்லாத ஊருக்கு வழிகாட்டுவது போல் இருப்பதாகவும் சாடல். நாளை மறுநாள் டெல்லியில் நடைபெறவுள்ள காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கூட்டத்தை ஒத்திவைக்குமாறு பாமக தலைவர் அன்புமணி கோரிக்கை. தமிழ்நாடு, கேரளம், புதுச்சேரி மாநிலங்களில் புதிய அரசுகள் அமையாத நிலையில் தற்போது கூட்டம் நடத்தினால் ஒரு சார்பாக விவாதித்து முடிவெடுக்கப்படும் ஆபத்து ஏற்படுவதாக கருத்து. அமெரிக்கா ஈரான் போரால் வணிக ரீதியிலான சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டதன் எதிரொலி. பல உணவகங்கள் மூடப்பட்டுள்ள நிலையில் திறந்திருக்கும் கடைகளிலும் சிக்கன் ரைஸ் உள்ளிட்ட உணவு வகைகளின் விலை உயர்ந்துள்ளதால் வாடிக்கையாளர்கள் அதிருப்தி. நெல்லையில் அரசு பேருந்தின் டிஜிட்டல் பலகையில் வழித்தடத்திற்கு பதிலாக தமிழக வெற்றிக் கழகம் என பெயர் இடம் பெற்றதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. யாராவது தனது செல்போனில் வைஃபை கனெக்ஷன் மூலம் பெயரை மாற்றி இருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தகவல். நாகப்பட்டினத்தில் இருந்து கடலுக்குள் மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்திய கடற்கொள்ளையன் கைது. வேறொரு படகில் வந்து தாக்குதல் நடத்திய கடற்கொள்ளையனை பிடித்து போலீசில் ஒப்படைத்த மீனவர்கள். திருநெல்வேலி மாவட்டம் சிவந்திப்பட்டி அருகே காட்டுப்பகுதியில் மருத்துவ கழிவுகளை கொட்டி தீ வைத்த மர்ம நபர்கள். சுற்றுப்பகுதிகளில் கரும்புகை எழுந்து பொதுமக்களுக்கு மூச்சு திணறலை ஏற்படுத்தும் நிலையில் கழிவுகளை கொட்டியவர்களை வலைவீசி தேடி வரும் போலீசார். கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் தூத்துக்குடி உப்பள தொழிலாளர்கள் மகிழ்ச்சி. உப்பு உற்பத்தி செய்யும் பணி தீவிரம். 1 டன் உப்பு 1300 ரூபாயாக குறைந்தது. மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நாளை நடைபெறவுள்ள நிலையில் 1.5 லட்சம் பக்தர்களுக்கு உணவு தயாரிப்பு பணிகள் தீவிரம். 7000 கிலோ அரிசி, காய்கறிகள் மூலம் விருந்து தயாரிக்கப்பட்டு விருந்தளிக்கப்படுகிறது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த கருப்புலீஸ்வரர் கோயில் சித்திரை தேர் திருவிழா. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வடம் பிடித்து சாமி தரிசனம். கொடைக்கானல் போளூர் கிராமத்தில் பாரம்பரிய முறைப்படி நடைபெற்ற சித்திரகுப்தன் திருவிழா. விவசாயம் செழித்து கிராமம் தழைத்தோங்க வேண்டி 500க்கும் மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் சமையல் செய்து படையலிட்டு வழிபாடு. மேற்கு வங்கத்தில் இறுதிக்கட்ட தேர்தலுக்கான பரப்புரை இன்று மாலை 6 மணியுடன் ஓய்வு. பிரதமர் மோடி, அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் தீவிர பரப்புரை. பாஜக நடத்தும் ரோட் ஷோக்கள் அரசியல் நிகழ்வாக இல்லை, அவை தீர்த்த யாத்திரை போல உள்ளது என பிரதமர் மோடி பேச்சு. மேற்கு வங்க தேர்தல் கிழக்கு இந்தியாவின் எதிர்காலத்தை மாற்றும் என்றும் பரப்புரையில் திட்டவட்டம். மேற்கு வங்க மாநிலம் கோபால்பூர் பகுதியில் காங்கிரஸ் கட்சியினர் பேரணி. கையில் கொடியுடன் இசைக்கு ஏற்றபடி நடனமாடியபடி சென்ற தொண்டர்கள். மேற்கு வங்க மாநிலம் கெஹலா பகுதியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ரோட் ஷோ. என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு. மேற்கு வங்கத்தில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இறுதிக்கட்ட பரப்புரை. சாலையில் நடந்து சென்று பொதுமக்களிடம் ஆதரவு திரட்டினார். The Chennai Silks in Mega Summer Sale.